யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துற? யாரும் இல்லாத ரோட்ல யாருக்கியா டாட்டா காட்டுற அப்படின்னு திருமாவளவன் இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டு வராங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா பட்டையப்பா மியூசிக் எல்லாம் போட்டுக்கிட்டு என்ன பந்தா, பிரதமர் கூட இந்த அளவுக்கு பந்தா பண்ண மாட்டாரு. ஆனா திருமாவளவன் அறிவாலய வாசல்ல திருவோடு எழுந்துக்கிட்டு எடுக்கிறத பிச்சை, இதுல இலக்கார வேறையா? இன்பாவுக்கு சொம்படிக்கிற திருமாவளவனுக்கு இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு தமிழக மக்கள் இன்னைக்கு கேட்டுட்டு வராங்க. அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. திமுகவில் நிறைய அல்ற சில்றங்க கூட்டணியில் இருக்காங்க. இருந்தாலும் திருமாவளவனை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா இன்னைக்கு தமிழக மக்கள் காரி துப்புறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணி சேரப்போகுதுன்னு தெரிஞ்சோடனே சம்பந்தமே இல்லாம திருமாவளவன் இந்த பக்கம் கதறாப்ல. அப்ப நிறைய பேர் கேட்டாங்க, யோ அப்படின்னா நீ போய் ஏடிஎம்கேட கூட்டணி சேர்ந்துக்கோ அப்படின்னு சொன்னா, நோ நான் காலங்காலமாக அறிவாலயத்தில் கொத்தரைமையாக தான் இருப்பேன், இன்பாவுக்கு சொம்படிக்கிறது தான் எனக்கு பிரதானமான வேலை அப்படின்னு தான் திருமாவளவன் சொல்லுவாப்புல. ஆனால் பேச்சை பார்த்தீங்கன்னா உலக அரசியலாக பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வேங்கவே இல்லை, இன்னமும் நாறிக்கிட்டு கிடக்கு, அதை பற்றி பேச மாட்டாங்க. கள்ளக்குறிச்சியில் விளிம்பு நிலை மக்கள் கொத்து கொத்தாக செத்து மடிஞ்சாங்க இந்த ஸ்டாலினோட ஆட்சியில், அப்பையும் பேச மாட்டாப்புல. ஆனால் கட்சியோட பேர் என்ன? விடுதலை சிறுத்தை. விடுதலை பூனைன்னு வச்சுக்கிட்டா கூட பொருத்தமாக இருக்குமான்னு தெரியல. பூனை கூட மியாவ் மியாவுன்னு கொஞ்சமாவது சவுண்டு விடும். ஆனால் இந்த திமுகவை பார்த்து திருமாவளவனோட குரல் கொஞ்சம் கூட வெளியில் வரல. அவ்வளோ அவலங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஒன்றுங்க, எங்கேயாவது இஸ்ரேல்லையோ அமெரிக்காவிலையோ எங்கேயாவது உலக நாடுகளில் எங்கேயாவது ஒரு போருனா திருமாவளவன் அப்படியே வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு அப்படியே இங்கே ஒரு போராட்டம் பண்ணுவார் பாருங்க. காரி துப்பணம் போல இருக்கும், காரி துப்பணம் போல இருக்கும். சார் திருமாவளவன் சார், தயவு செஞ்சு உங்கள் கட்சியோட பேரை விடுதலை சிறுத்தை அப்படிங்கிறத தயவு செஞ்சு எடுத்துருங்க. சிறுத்தை இனத்துக்கு மிகப்பெரிய அவமானம், கேவலன்னு கூட சொல்லலாம். வேணா விடுதலை எலி, விடுதலை பல்லி, விடுதலை பெருச்சாளின்னு கூட வைங்க, அது கூட பொருத்தமாக இருக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா அதுங்க கூட எதிரிகள் கூட கொஞ்சம் அப்படியே மல்லு கட்டி தனக்கு ஏதாவது பாதிப்பு வந்தால் அப்படி போராடும். ஆனால் திருமாவளவன் திமுக கிட்ட இருந்து தலித் சகோதரர்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு எந்த பாதிப்பு, எவ்வளோ பிரச்சனைகளை திமுக கொடுத்தாலும் படுத்தே தான் கிடப்பாப்புல. ஐயா இன்பா, ஐயா இன்பான்னு படுத்தே தான் கிடப்பாப்புல, வேற எதுவுமே பண்ண மாட்டாப்புல. தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே தலைமை செயலகத்தில் இருந்த ஸ்டாலினோட கட் அவுட்டு, புகைப்படம் எல்லாத்தையும் வலிச்சு புடுங்க தொடங்கிட்டாங்க. இந்த காட்சிகளை பார்த்தோன்னே மக்களுக்கெல்லாம் அவ்வளோ பேரானந்தங்க, அவ்வளோ பேரானந்தம். இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றிலே மக்கள் இந்த மாதிரி கொண்டாடுறதை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. எல்லாரும் பாய் பாய் ஸ்டாலின், பாய் பாய் டிஎம்கே, பாய் பாய் உதயநிதி அப்படின்னு மக்கள் இன்னைக்கு பங்கம் பண்ணிட்டு வராங்க. திமுக ஆட்சி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அதை பிரதிபலிக்கிற மாதிரி கருத்து கணிப்புகள் கூட இப்போ வெளிவந்திருக்கு. இப்போ தேர்தல் நடந்தா என்டிஏ கூட்டணி, ஏடிஎம்கே கூட்டணி 127 இடங்களை கைப்பற்றும். ஆனால் திமுக கூட்டணி வெறும் 104 இடங்களை மட்டும்தான் கைப்பற்றும் அப்படின்னு கருத்து கணிப்பில் ஒரு நிறுவனம் சொல்லியிருக்கு. இதே நிறுவனம் தான் பீகார் தேர்தலையும் சரியான முறையில் கணிச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய டேட்டாக்கள் இன்னைக்கு வந்திருக்கு. உண்மையிலேயே பார்க்கறதுக்கே மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. இந்த வேளையில் திமுகவை சேர்ந்த ஒரு கொத்தடிமை சீப்பு செந்தில் அப்படிங்கிற ஒரு அண்டாவாயன் இருக்கானே, வயிறெறிஞ்சு சொல்றேன், நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்களா? இவனை தான் இங்க இருக்கின்ற கொத்தடிமை மீடியாக்கள் பொருளாதார நிபுணர், பத்திரிகையாளர் அப்படின்னு கேவலமான அடமொழியோட போட்டிருப்பாங்க. ஆனா இவனுடைய ஃபுல் டைம் வேலை திமுகவுக்கு சொம்படிக்கிறது, இன்பாவுக்கு சொம்படிக்கிறது, உதய்க்கு சொம்படிக்கிறது, துன்பாவுக்கு சொம்படிக்கிறது அப்படின்னு முழுக்க முழுக்க கோபாலபுரத்துக்கு சொம்படிக்கிறது மட்டும்தான் இவனுடைய ஃபுல் டைம் வேலை. இவன் இன்னைக்கு ஒரு பதிவு ஒன்று போடுறான். என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நச்சுன்னு 4 வீடியோ போதும் திமுக 200 இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு. எனக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், ஏண்டா திமுககாரன் பணத்தை தண்ணியை அரைச்சு
குவார்டர் கொடுக்குறான், பிரியாணி கொடுக்குறான், வீரன் சரக்கை வாங்கி கொடுக்குறான், அண்டா கொடுக்குறான், குண்டா கொடுக்குறான், சட்டி கொடுக்குறான். ஏன் ஒவ்வொரு வீடு வீடாக போய் அங்கே இருக்கின்ற குழந்தைகளுக்கு ஆயே கழுவி விட்டுட்டு இருக்கான். அப்படி இருந்தும் திமுக காரனா மக்கள் அடித்து விரட்டி ஓட விட்டுட்டு இருக்காங்க. இப்படி இருக்க வேளையில் 4 வீடியோவில் திமுகவுக்கு எப்படா 200 சீட்டு கிடைக்கும் அப்படின்னு அப்படி என்னதாண்டா வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்காக அவனுடைய பேஜுக்கு போயிருந்தேன். உண்மையிலேயே திமுக காரனோட புத்தியை காட்டியிருந்தாங்க. இந்த திராவிட பயலோட ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற புத்தியை காட்டியிருந்தாங்க. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இவன் தான் அந்த குறும்படத்தை எழுதியிருக்கான். திமுக காரன்ட்ட எவ்வளோ பணத்தை கறந்துருக்கான்னு தெரியல. இந்த குறும்படத்தோட கான்செப்டை கேட்டிங்கன்னா காரி துப்புவீங்க, அந்த அளவுக்கு படு கேவலமாக இருக்கு. ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம், அந்த அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு ஜப்பான் கம்பெனியை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து வர்றாங்க. ஒரு தலைமை நிர்வாகி, ஒரு மேனேஜர் என்ன பண்ணுறாரு, இந்த குழந்தைகள்கிட்ட ஹிந்தியில் பேச தொடங்குறாரு. பேச தொடங்கின உடனே திமுக காரனோட புத்தியை காட்டியிருக்காங்க. அப்படியே ஹிந்தின்னு அப்படியே தலையை சுரஞ்சிக்கிட்டு ஒன்றும் புரியாதே அப்படின்னு இருக்காங்க. அதை ஜூம் பண்ணி காட்டியிருக்காங்க. உண்மையிலே அது வந்து வெக்கப்படுறதுக்கு எதுக்குமே வேலை கிடையாது. உண்மைதான். தமிழக அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஏழைங்க படிக்கின்ற அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு 2 மொழி தான் கற்றுத்தரப்படுது. தமிழ் ஒன்று, இன்னொன்று ஆங்கிலம். ஆனால் 2மே வந்து அறகுறை தான். அங்கே இருக்க மாணவர்களுக்கு ரொம்ப வீக்காக தான் இருக்காங்க. மாணவர்களுக்கு சரியாக கல்வி கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த படத்தை, இந்த குறும்படத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் சன்சைன் பள்ளிக்கூடம், முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய மகள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் நம்ம சீப்பு செந்தில் எடுத்திருந்தாப்புல அப்படின்னா அங்கே இருக்க குழந்தைங்க சடார்னு ஹிந்தியில் வந்து பதிலை சொல்லியிருக்கோம். சரி, ஓகே, கான்செப்ட்டுக்கு வருவோம். இது மாதிரி ஹிந்தி அவர் கேள்வி கேட்டுருக்கல, மாணவர்களுக்கு புரியலையா? பக்கத்தில் இருக்க ஒருத்தர் சொல்கிறாரு, இது மாதிரி அவங்களுக்கு ஹிந்தி புரியாது அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஹிந்தியில் கேள்வி கேட்டார்ல, அவர் பேசிகிட்டு இருந்தார்ல, அவர் என்ன சொன்னார், ஹிந்தி தெரியலையே, உங்களுக்குலாம் எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்னு அவர் பேசுகிற மாதிரி காட்சியை அமைச்சிருக்காங்க. உடனடியாக அடுத்ததான் ஒரு காமெடி இருக்குது. இப்படி அவர் பேசிகிட்டு இருக்கல, ஒரு அரசாங்க பள்ளிக்கூட மாணவன் எந்திரிச்சு ஜப்பானிய மொழியில் பேச தொடங்குறான். என்ன மாதிரி கற்பனை டே அண்டா செந்தில், என்ன மாதிரி கற்பனை. அரசாங்க பள்ளிக்கூட மாணவர்கள் தமிழ்லே ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான், ஜப்பானீஸில் பேசுகிற மாதிரி ஒரு காட்சி அமைச்சுக்கிட்டு திடீர்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வர்றாரு. கல்வி தான் முக்கியம் அப்படின்னு அவர் ஒரு பில்டப்பை கொடுக்குறாரு. இந்த ஒரு டுபாக்கூர் வீடியோவை ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற பழைய பஞ்சாங்கத்தை பாடுற வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரே 4 வீடியோ போதும் 200 சீட்டு திமுக வென்றும் அப்படின்னு, டே அண்டா உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? இந்த மாதிரி டுபாக்கூர் வீடியோ 4 வீடியோவில் 4000 வீடியோ எடுத்தாலும் நீ தமிழகத்தில் இனிமேல் ஆட்சிக்கே வர முடியாது அப்படிங்கிறத அதுக்கு கீழே இருந்த கமெண்டை பார்த்தோன்னா என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஒருத்தர் தான் கேட்டிருக்காரு, அரசு பள்ளியில் ஹிந்தி வேண்டாம், ஆனால் திமுக முதல்வர் முதல் வட்டச் செயலாளர்களை நடத்தும் பள்ளியில் ஹிந்தி மொழி கட்டாயம் வேண்டும். என்னங்கடா உங்க டகாலக்கடி ஹிந்தி ஒழிப்பு கொள்கை அப்படின்னு காரை துப்பியிருக்காரு சீப்பு செந்தில் ஒருத்தவர். இன்னொருத்தர் பாருங்க, ஹிந்தி திணிப்பு, ஹிந்தி எதிர்ப்பு என்பதெல்லாம் பழைய டப்பா. அந்த டப்பாவை இனி உருட்ட முடியாது. நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கியா, முதல்ல அதை பற்றி பேசுங்கய்யா திமுக பேச்சாளர் செந்தில்வேலு அவர்களே அப்படின்னு இன்னொருத்தர் மரியாதையாக கொஞ்சம் டீசெண்டாக காரி துப்பியிருக்காரு. இன்னொருத்தரை பாருங்க, ஒரு முறை ஜப்பான் போயிட்டு வந்த அரசு பள்ளி மாணவர்கள் ஜப்பான் மொழி பேசுகிறார்கள் என்றால் வருடம் அமெரிக்கா, லண்டன் என்று ஊர் சுற்றி வரும் ஸ்டாலினுக்கு ஏன் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டால் தத்தி போல முழிக்கிறார்? எங்கேயோ இடிக்குத மிஸ்டர் அண்டா, இது பூரா செட்டப் தானே அப்படின்னு ஒருத்தர் பங்கம் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தரை பாருங்க, அதாவது தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஜப்பானிய மொழி தெரியும், ஹிந்தி தெரியாது அதானே? அடே வெக்கம் கெட்டவனுங்களா, இதுக்கு எதுக்கடா நீங்க இப்படி திரிறீங்க? வெக்கமே இல்லை, திருட்டு நாய்களா அப்படின்னு ஒருத்தர் பங்கம் பண்ணியிருக்காரு. இந்த சீப்பு செந்தில் கிழிந்து கிழிச்சிருக்காங்க. டே அண்டா செந்தில், நீ போட்ட இந்த டுபாக்கூர் வீடியோ என்னமோ தமிழகம் முழுவதும் போயிருச்சு, மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு. டே என்ன பில்டப்பை போட்டுட்டு இருக்க? திமுக போட்டு கிழிக்கிற மாதிரி ஒரு சரியான ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த பாட்டு தான் இன்னைக்கு செம ஹிட்டுங்க, செம ஹிட்டு. தமிழ்நாடு சிக்கி முக்கி திக்கி நிக்கிது சூடாலின், நம் மக்கள் சிக்கி முக்கி திக்கி நிக்கிறோம் சூடாலின், நோக்கு மீண்டும் சிஎம் ஆக ஆசையோ, நீ தோற்று போவா என்று அஞ்சியே, கருப்பு பணத்தை எல்லாம் விட்டு எரிஞ்சியே, முதையா நீ என்
நிதி 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 உனக்கு மிதி மிதி சூடாலின் தமிழ்நாடு சிக்கி முக்கி டிக்கி நிக்கிது சூடாலின். இந்த அண்டா செந்தில் வெளியிட்டான் பாருங்க இந்த வீடியோ, இந்த டுபாக்கர் வீடியோ, இதை வெறும் 72,000 பேர் தான் பார்த்துருக்காங்க. அத்தனைக்கும் அவனுடைய சேனல்லையே 7 லட்சம் பேர் இருக்காங்க. 7 லட்சம் திமுக ஆதரவாளர்கள் இருக்காங்க. அவங்களே வந்து 72,000 பேர் தான் அந்த வீடியோ பார்த்துருக்காங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்களை சுடாலின் அப்படின்னு வச்சு செய்கிற அந்த வீடியோவை கிட்டத்தட்ட 1,26,000 பேர் இதுவரைக்கும் பார்த்துருக்காங்க. அத்தனைக்கும் அந்த சேனலில் வெறும் 53,000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. அந்த சேனல்லே பார்த்தீங்கன்னா டாப் டக்கராக போயிட்டுருக்கு. ஸ்டாலினை கலாய்ச்சி போடுற இந்த ஆட்சியோட அவல நிலையை பற்றி கலாய்ச்சி போடுற வீடியோ இன்னைக்கு செம்ம ஹிட்டாக போயிட்டுருக்கு. ஆனால் செந்தில் என்னமோ 4 வீடியோ போதும் திமுக 200 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு உருட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டாலினை கலாய்ச்சி இன்னும் 2 வீடியோ போட்டால் திமுகவுக்கு டெபாசிட்டே கிடைக்காதியா அப்படின்னு மக்கள் இன்னைக்கு பங்கமாக கலாய்ச்சிட்டு வராங்க. இந்த நேரத்தில் திமுக காரவங்க வேறொரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க. எல்லா பக்கமும் ஓப்பனாக பணத்தை கொடுக்கறது, எல்லா பக்கமும் ஓப்பனாக பொட்டி பொட்டியாக மக்களுக்கு கிஃப்டாக கொடுக்கறது அப்படின்னு கடுமையாக இறங்கியிருக்காங்க. இந்த 5 வருஷத்தில் சம்பாதிச்ச பணத்தை அப்படியே தண்ணி மாதிரி இறத்து விட்டுட்டு இருக்காங்க. இந்த வேளையில் இன்னொரு காமெடி கூட ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவுக்குள் ஒரு முடிவு, அதிக தொகுதிகள் கிடைக்கவில்லை என்றால் அறிவாலயத்தில் சண்முகம் கரார். யாரு? இந்த உண்டியல் பயிலுவ திமுக கிட்ட கெஞ்சி கதறிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியில் வந்தால் ஒரு பில்டப்பை போடுறாங்க. நாங்கள் யார் தெரியுமா, நாங்களும் நேஷனல் பார்ட்டி, எங்களுக்கும் சீட்டு கிடைக்கணும் தெரியுமா அப்படின்னு பில்டப்பை போடுறாங்க. அப்படியே கூட்டணியை விட்டு விலகி வர்ற மாதிரியே தான் பேசுவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க. திமுகவுக்கு சொம்படிச்சுக்கிட்டு அவங்க போடுற அந்த பிச்சை சீட்டுக்காக வாழ்கிற ஒரு ஜென்மங்கள் தான் இந்த உண்டியல் பயிலுவ. அதுலேயும் பார்த்தீங்கன்னா செம காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபால்சாமி தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கு. கோபால்சாமி, உனக்கெல்லாம் இது தேவைதான ஐயா? உனக்கு எத்தனை சீட்டு அறிவாலயத்திலேருந்து பிச்சை போட்டிருக்காங்க? வெறும் 4 சீட்டு பிச்சை போட்டிருக்காங்க. அதுலேயும் 3ல் உதயசூரியனில் பொத்திட்டு நிற்கணும் அப்படின்னு அடிச்சோட உட்கார வச்சிருக்காங்க. இந்த லட்சணத்தை வேற இவர் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. என்ன தெரியுமா? சூரிய ஒளி மின்சாரம் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள விவசாயிகளுக்கு இலவசம் இவர் கொடுக்க போறாரா இல்லை திமுக கிட்ட இருந்து பிடுங்கி கொடுக்க போறாரா? ஒன்றுமே புரியல. அவங்க பாட்டு அடித்து விட்டுருக்காங்க. அடுத்து பாருங்க, கவர்னர் பதவி அகற்றப்பட வேண்டும். அடேங்கப்பா, கோபால்சாமி, நீ எடுக்கிற 4 காசு பிச்சைக்கு, 4 சீட்டு பிச்சைக்கு இதெல்லாம் தேவைதானையா? அடுத்து பாருங்க, கவர்னர் மாளிகைகள் ஏழை எளிய நோயாளிகள் வசிக்கும் இடமாக மாற்ற வேண்டும். ஏன் உன்னுடைய வீடை மாற்றி எழுதி கொடுக்க வேண்டியதானே? நான் இருந்து எந்த பிரோஜனம் கிடையாது அப்படின்னு மாற்றி எழுதி கொடுக்க வேண்டியதானே? என்னென்ன காமெடி பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு காமெடி ஒன்று பண்ணியிருக்காரு. மக்களுக்கு பிடித்தவர்களுக்கு மட்டுமே இந்த முறை சீட், தேர்தல் முடியும் வரை எந்த உட்கட்சி பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை விட்டுருக்காரு. திமுகவில் மக்களுக்கு பிடிச்ச ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படி பார்த்தா ஸ்டாலினே தேர்தலில் போட்டியிட முடியாது. இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள். நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பாரத் ஃபர்ஸ்ட் சேனலுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நன்றி.